வணக்கம் மக்களே, அளவியல் 2Dல உள்ள பார்ட் 16 வீடியோ தான் பார்க்க போறோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதாவது இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. அது தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கவே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஃபார்முலாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வருவாங்க. இரு சமபக்க முக்கோணம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். பேரை பார்த்தாலே தெரியும், ரெண்டு பக்கங்கள் சமமா இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளுக்கு பேரை தான் இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ரெண்டு சமமான பக்கங்களுக்கு நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அதாவது இந்த பக்கமும் லென்த் சமமாக இருக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இந்த பக்கத்தை நான் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஹைட். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க. முதல்ல பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, height h into root of a square minus h square, height square. சரி, இருக்கட்டும். பெரிமீட்டர் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மூன்று பக்கங்களின் கூடுதல். ஹைட் எடுத்துடக்கூடாது, மூன்று வெளியில உள்ள பக்கங்களின் கூடுதல் தான் பெரிமீட்டர். சரிங்களா? அப்போ a பிளஸ் a பிளஸ் b, அப்போ a ரெண்டு தடவை இருக்கு, அப்போ 2a பிளஸ் b. சரிங்களா? அப்போ கடைசியா சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? 2a பிளஸ் b. சரி, இருக்கட்டும். சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாமா? இந்த ரெண்டு ஃபார்முலாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? an isosceles triangle with equal sides 10 cm each and third side is 7 cm. அதாவது ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் 10 சென்டிமீட்டர் அளவுள்ள சமபக்கங்கள் மற்றும் மூன்றாவது பக்கம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 6th நியூ புக்ல உள்ள கேள்வி. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு இரு சமபக்க முக்கோணம் இருக்குது. சரிங்களா? அந்த இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கங்கள், அதாவது சமபக்கங்கள் எப்படி இருக்குதா, அதாவது இந்த ஏ. சரிங்களா? இந்த சமபக்கங்கள் எப்படி இருக்குதா, 10 சென்டிமீட்டராக இருக்குதா. அப்போ a = 10 சென்டிமீட்டர், a = 10 சென்டிமீட்டர். சரி, இருக்கட்டும். மற்றொரு மூன்றாவது பக்கம் என்னவாக இருக்குதா, 7 சென்டிமீட்டராக இருக்குதா. அப்போ அதாவது a = 10, b = 7 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ சுற்றளவு பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது? 2a பிளஸ் b. அப்போ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 10 சென்டிமீட்டர் பிளஸ் பிக்கு பதிலாக 7 சென்டிமீட்டர். 2 இன்ட்டு 10 20 பிளஸ் 7 20 பிளஸ் 7 27 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? an isosceles triangle with equal sides is 5 cm and the height is 3 cm, then the area is. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம் இருக்குதான். அந்த இரு சமபக்க முக்கோணத்தினுடைய ஈக்குவல் சைட்ஸ், அதாவது சமபக்கங்கள் எப்படி இருக்குதான், 5 சென்டிமீட்டராக இருக்குதான். அதாவது a 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த சம பக்கங்கள் என்னது? இதுவும். அப்போ இந்த ரெண்டு பக்கமே 5 சென்டிமீட்டர்னு இருக்கும். அப்போ a = 5 சென்டிமீட்டர், a = 5 சென்டிமீட்டர். சரி, இருக்கட்டும். ஹைட் என்னன்னு கொடுத்துட்டாங்க? இதனுடைய ஹைட் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு ஏரியா கேட்டிருக்காங்க. சரி, இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னங்க? h × √a² - h² இல்லையா? சரி, அப்போ ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். h என்னது? 3 சென்டிமீட்டர். சரி, அப்போ h க்கு பதிலாக 3 சென்டிமீட்டர் இன்ட்டு √a க்கு பதிலாக 5 சென்டிமீட்டர், அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் h க்கு பதிலாக 3 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் என்னது? 25 மைனஸ் 3 ஸ்கொயர் என்னது? 9. அப்போ 25 மைனஸ் 9 எத்தனை? 16. இப்போ 3 இன்ட்டு √16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 16 எப்படிங்க எழுதிக்கலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? அதாவது 4 ஸ்கொயர் 16. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். 3 இன்ட்டு 4 12. அப்போ ஏரியா 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிச்சா, பரப்பளவு கண்டுபிடிச்சாலே ஆன்சர் எப்படி தான் வரும்? ஸ்கொயர்ல தான் வரும். அதாவது யூனிட், ஆன்சரோட யூனிட் ஸ்கொயர்ல தான் வரும். சரிங்களா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் வரும் தான், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் வரும் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க? the area of an isosceles triangle is 48 square centimeter and the height is 8 centimeter, then the side is. அதாவது இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம் இருக்குதான். அதனுடைய பரப்பளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். அதனுடைய ஹைட் உயரம் என்ன கொடுத்துட்டாங்க? 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பக்கம் ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஏரியா கொடுத்துருக்கிறதுனால முதல்ல ஏரியாக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியாக்கான ஃபார்முலா என்னது?
h இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர் இல்லையா? சரி இருக்கட்டும். h நம்மளுக்கு என்னது இங்க 8, a என்னது 48. அப்ப a க்கு பதிலாக 48 ஈக்குவல் டு h க்கு பதிலாக 8 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். a தான் கண்டுபிடிக்கணும். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் h க்கு பதிலாக 8 ஸ்கொயர். அப்போ 48 8 மட்டும் இடது பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 48/8 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 4 8 8 6 8 48. அப்போ 6 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஏ கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கம் ஈக்குவல் டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடியதை ஸ்கொயர் பண்ணணும். சரி ஸ்கொயர் பண்ணிடுமா? ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 6 ஸ்கொயர் என்னது 36 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் என்னது 64. அப்போ 64 இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ 36 மைனஸ் 64 இடது பக்கம் வரையில பிளஸ் 64 ஆகும் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ 36 பிளஸ் 64 100. 100 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. அப்போ 100 எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏக்கான மதிப்பு கிடைச்சிரும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.